பொங்கல் அதுமா வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்குது. இவன் என்னடா பொங்க வேலை பார்க்காம காலையிலே ஊர் சுத்த கிளம்பிட்டான். வரட்டும் இன்னைக்கு காலை உடைச்சு அடுப்புல வைக்கல. நான் அவன் மாமியார் இல்லையாக்கும். அத்தி பொட்டு அடிச்சு ஏன் இடுப்பிலம்பே உடஞ்சு போயிடுச்சு. சரி நம்ம அடிச்சுட்டே இருந்தா இவ வந்துருவா, அவ தலையில கட்டி விட்டுலான்னு பார்த்தா இவளுக்கு இன்னும் காணுமே. வரட்டும் இன்னைக்கு. ஐயோ எதிர்த்த வீட்டு பஞ்சுக்களை வேற வேலை எல்லாத்தையும் முடிச்சாலும் சொன்னா. ஐயோ 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 என் வீட்டு வேலையை நான் எப்ப முடிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா. என்ன இது என் மாமியார் கல்வி இப்படி சோஃபா மேல ஏறி நின்று சர்க்கஸ்ல கட்டிட்டு கிடக்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை சர்க்கஸ் காட்டி சம்பாதிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோ? ஒண்ணுமே புரியலையே. எத்த எத்த எடி பாட்டி வா. என்ன டீ சாப்பிடுறியா காபி சாப்பிடுறியா? எத்தே நான் சம்மதா கேக்குறீங்களா? எத்தே நீங்க ரொம்ப ஆசையா அன்பா கேக்குறீங்க. ஆனா பாருங்க நான் ராணியக்கா வீட்டுல தான் இப்ப டீ குடிச்சிட்டு வந்தராக்கும். அதனால எனக்கு டீ காப்பி எதுவும் வேணாத்த. நல்லா சில்லுன்னு ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு எடுத்துருவாங்க. செட்டி இப்ப நீ என்ன கேட்டாவோ? ஏன் சில்லுன்னு ஒரு ஜூஸ்? என்ன சூஸ் வேணுமா? ஆமா இப்ப அது ஒண்ணுதான் குறைச்ச மகாராணிக்கு. மகாராணி அப்படியே வீட்டுல உள்ள எல்லா வேலையும் அப்படி இழுத்து போட்டு செய்வீங்களே, உங்களுக்கு ஜூஸ் போட்டு நான் எடுத்துட்டு வரதுக்கு. செட்டி என்னடி நினைச்சிருக்கோம் மனசுல நீ? பொழுது விடிஞ்சா போதும், வீட்டுல தங்குறதே கிடையாது. செட்டி அங்க பாத்தியா எதுக்க வீட்டுல பொங்க வேலை எல்லாம் ஆயிடுச்சா? அதுவும் இந்த பஞ்சு கழுவி ரொம்ப ஓவரா பீத்திட்டு கிடக்குறா. அவங்க வீட்டுல எல்லா பொங்க வேலையும் ஆயிடுச்சு. ஏட்டி நம்ம வீட்டு வேலை யாரடி பாக்குறது? யார் பாக்குறது? அத்தி இந்த மாமியார் கிளம்பி ஒட்டதான் அடிச்சுட்டு இருந்திருக்கோம். நம்ம தான் சர்க்கஸ் காட்டுதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஆமா இப்ப அது ஒண்ணுதான் இப்ப குறைச்ச. ஐயோ கிளம்பி முறைக்கிற முறையிலே தெரியுது இன்னைக்கு வேலை ஃபுல்லா என் தலையில தான் கட்டுவான்னு. ஐயோ அடிச்சுட்டு பண்ணு. இன்னைக்கு நீ ஓடவும் முடியாது ஓலியவும் முடியாது போல இருக்குது. சரி எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி பாப்போம். கேட்டி என்னடி யோசிச்சுட்டு இருக்காவோ? அதே அது ஒண்ணும் இல்ல. எப்படி நீங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பீங்க. வாங்க தே உங்களுக்கு நான் கை கால் ஏதாச்சும் அமுக்கி விடுறேன். அதெல்லாம் ஒரு மண்ணு தேவையில்ல. இத முதல்ல புடி. எத்தே என்னத்தே என் கையில ஒட்டடை குச்சியை கொடுத்துட்டாவோ? அந்த மூலையில போய் வைக்கணுமா? சத்த பொருங்க நான் போய் வச்சுட்டு வரேன். என்ன ஒட்டடை குச்சியை போய் வைக்க போறியா? ஏட்டி ஒட்டடையே நான் அடிச்சு முடிக்கலையாக்கும். அந்த மூளை மட்டும் தான் அடிச்சேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. புடி நீயே எல்லாத்தையும் அப்படியே சுத்தமா அடிச்சிரு சரியா? என்ன ஒட்டடை என்ன அடிக்கலையா? ஐயோ இது ஊடு ஃபுல்லா அடிச்சுட்டு லாஸ்டா தான் இங்க நிக்குதுன்னு பார்த்தா இது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போல இருக்குது. எத்தே நசமா தான் சொல்றீங்களா? நீங்க அந்த மூளை மட்டும் தான் அடிச்சீங்களாக்கும்? ஏட்டி நான் என்ன ஹிந்தில சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்ல தானே சொல்றேன். போறவ என்ன ஏட்டி இங்க பாரு. நல்லா நீ துடைக்கிற தொடையில அப்படியே பலன்னு ஊடு மின்னணுமாக்கும். இங்க பார்ட்டி நான் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு யார் யார் வீட்டுல என்னென்ன பொங்க வேலை ஆயிருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள நல்லா ஒட்டடை அடிச்சு நல்லா ஊடு ஃபுல்லா மா போட்டு வைக்கிற. புரிஞ்சதா? எத்தே இல்லத்தே அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை. என்ன முக்கியமான வேலையா? ஆமா ஆமா கலெக்டர் ஆபீஸ்ல மேடம் வேலை பாக்குறீங்க. நீங்க போலனா அப்படியே வேலை எதுவும் ஓடாம இருக்குன்னு சொல்றதுக்கு. எப்படி ராணி வீட்ல போயிட்டு 4-5 பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஊர்ல அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு போறானே தான் பேச போறீங்க. பின்ன என்ன இங்க பாருட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா எனக்கு பொங்க வேலை எல்லாத்தையும் முடிக்கிறியாக்கும். இங்க பாரு நான் வரத்துக்குள்ளார இந்த ஒட்டடை எல்லாத்தையும் அடிக்கிற மாப்பி எல்லாத்தையும் போட்டு சும்மா வீடு பலன்னு இருக்கணும். புரிஞ்சதா? ஆமா நாங்க எல்லாரும் புறணி பேசுவோம். மேடமும் உங்க கூட்டாளிகளும் சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டை எப்படி வளர சாக்கணும்னு ரொம்ப தீவிரமா டிஸ்கஷன் பண்ணுவாங்க. கிளவி பேசுது வேற பேச்சு. சிட்டி சின்னடி முனவிட்டு இருக்காவோ? ஒன்னும் இல்லத்தே ஒன்னும் இல்ல. சரி ஏட்டி நல்லா கேட்டுக்க. நான் இந்த பக்கம் போன உடனே முதல்ல நீ இந்த பக்கம் எஸ்கேப் ஆகலான்னு நினைச்ச. காலை வெட்டி அடுப்புல கண்டிப்பா எனக்கு வச்சுப்போம் நாக்கும். சின்ன பண்ணே வாங்கடி வாங்க. நல்லா மாட்டினீங்களா? யாட்டி லட்சுமி பாத்தியாடி நம்ம சின்ன பொண்ணு ஏதோ காளியாத்தா சூளத்தை கையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒட்டடை குச்சி வச்சுட்டு நிக்கிறா. ஏட்டி உமா ஏண்டி நீ வேற நம்ம தப்பான நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாடி எஸ்கேப் ஆயிடலாம். ஏட்டி என்னடி சொல்றாவோ ஒன்னும் புரியலையே. ஐயோ ஏட்டி உமா தீபாவளிக்கு நடந்ததே மறந்துட்டியாக்கும். சின்ன பொண்ணு மாமியா சின்ன பொண்ணுக்கு மட்டும் மாமியாவா நடந்துக்கிட்டா பரவாயில்ல, நமக்கு சேத்துல இவ மாமியாரா நடந்துப்பா. ஏட்டி தீபாவளி அன்னைக்கு சின்ன பொண்ணு கூப்பிட வந்ததுக்கு இவ நம்ம வெண்டை எப்படி உடச்சி எடுத்தா வேலை செய்ய சொல்லி. இப்போ அதை தாண்டி பண்ண போது கிளவி ஒழுங்கா வாடி ஓடி போயிடலாம். ஐயோ ஆமா லட்சி நான் மறந்தே போயிட்டேன். வா ஓடிடுவோம். ஏண்டி பம்பரக்கட்ட மண்டைங்களா எஸ்கேப்பாவா பாக்குறீங்க? எத்தே என்னத்த இது உமாவும் லட்சும் எதுக்கோ வந்தாங்க. அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. நீ என்னத்த மாசம் பாத்துக்கிட்டு நிக்கிறாவோ? என்ன எதுன்னு கேளுங்க. கேட்டி உமா பாத்தி அடி இந்த நெட்டச்சிக்கு கொழுப்ப அவன் மாமியார் கிட்ட நம்ம எப்படி கோத்து விடுறா பாருடி. ஐயோ கடவுளே கிளவி நிக்க நம்ம முதுகெலும்பே இடுப்பெலும்பே உடைக்காம விடாதே. ஏட்டி லட்சுமி உமா ஏட்டி என்னடி நீங்க பாட்டுக்கு வந்தீங்க ஏதோ குசு குசுன்னு பேசுனீங்க. இப்ப நீங்க பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. மாமியார் மருமகளும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு நாங்க வேற டிஸ்டர்ப் பண்ணணும், அதனாலதான் போலான்னு. சரி நாங்க கிளம்புறோம். அடிச்சுட்டு பண்ணு நாம போறவு பாப்போம். செண்டி சிடுவ எஸ்கேப் ஆக பாக்குற சிறுடி மொபைலை உருட்டு கட்டி எடுத்து உன அப்புறமேட்டுக்கு உதைக்கிறேன். சரி சின்ன பொண்ணு நாங்க கிளம்புறோம். செட்டி உமா பாடி எஸ்கேப் ஆயிடுவோம். ஆமா லட்சி நீ சொல்றது சரிதான் வா போவோம். செட்டி நில்லுகடி.
நான் கூட எங்கடா என் மாமியார் கல்வி 2 பேரையும் விட்டுடுமோன்னு நினைச்சேன். இதோ காட்டிடுச்சுல. வாங்கடி வாங்க. ஏம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா. ஏடி எங்கடி 2 பேரும் போயிட்டே இருக்காவோ? ஏடி இங்க பாருங்க, சின்ன பொண்ணு ஒத்தையில கடந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாளாக்கும். அதனால அவளுக்கு கூட மனசத்தை உதவி பண்ணுங்க வாங்க. ஏடி லட்சி பாத்தியாடி இந்த கிளவிக்கு கொழுப்ப. மருமவளுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணணும்னா கிளவி பண்ண வேண்டியதானடி. எதுக்குடி நம்மள கூப்பிட்டு கிடக்குது? அதானே சரியா சொன்னடி. இல்லம்மா அது ஏடி அது இதெல்லாம் அப்புறமே பேசிக்கலாம். முதல்ல வந்து வேலையை செய்யுங்க. நல்லா கதை விடுறதுக்கா மட்டும் எல்லாரும் கூடி சேர்ந்துக்கிட்டு பண்றீங்களே, அப்ப இதையெல்லாம் சேர்ந்தே பண்ணுங்க வாங்க. யாட்டி லட்சி கேட்டியா? நான் அப்பவே சொன்னேன் வாடி ஒழுங்கா போவோன்னு. நீ தான் இருட்டி சின்ன பொண்ணு ஒரு எட்டு கூப்பிட்டு போவோன்னு வந்த. கொடுமைன்னு கோவிலுக்கு வந்தா அங்க 4 கொடுமை டங்கு டங்குன்னு ஆடிச்சுனாவா. ஐயோ ஆத்தடி, என் மாமியார் கிளம்பி வீட்டுல இருந்தா வேலை சொல்லி சாவடிப்பாந்தா இப்படி வெளியில வந்தனாக்கும். இங்க வந்து பார்த்தா சின்ன பொண்ணு மாமியார் வீட்டுல மாட்டிக்கிட்டோம். ஐயோ என் மாமியாருக்கு மட்டும் இங்க நான் வேலை செய்யறது தெரிஞ்சது அவ்வளவுதான், சோத்துல விஷத்தை வச்சிடுவா. ஐயோ 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 பாவம். ஏடி என்னக்கடி மாசம் நின்றுட்டு இருக்காவோ? ஏடி சட்டப்பட்டு வேலையை முடிங்க சரியா? கிளவி அது மரும விட்ட வேலை சொன்னா பரவாயில்ல, பூரா விட்டு மரும கிட்ட எல்லாம் வந்து வேலை சொல்லிட்டு இருக்கு பாரு. ஐயோ ஏம்மா இல்லம்மா, அதை நாங்க ரேஷன் கடைக்கு போகணுமாக்கும். அதனாலதான் சின்ன பொண்ணு வராளா இல்லையான்னு கேக்குறதுக்காக வந்தமாக்கும். என்னது ரேஷன் கிடைக்கா? எதுக்குடி இப்ப போயிட்டு இருக்காவோ? என்ன எதுக்கு ரேஷன் கிடைக்கா? என்னம்மா மறந்துட்டீங்களாக்கும்? இன்னைக்குதான் நம்ம ஊர்ல பொங்க பரிசு தராங்களாக்கும். அதை வாங்குறதுக்காக தான் நானும் லட்சும் போயிட்டு இருந்தோம். சரி போற வழியில ஒரு எட்டு சின்ன பொண்ணு கூப்பிட்டுட்டு போலாமே தான் வந்தோம். சரி எங்களுக்கு நேரம் ஆயிட்டு கிடக்குது, நீங்க 2 பேரும் வேலையை பாருங்க. சின்ன பொண்ணு நாங்க ரேஷன் கடைக்கு போறோம் டி. பொங்க பரிசோட இந்த தடவை 3000 பணமும் தராங்கல்ல, அதனால நாங்க சீக்கிரம் போறோம். ஏற்கனவே கூட்டமா இருக்குன்னு வேற கேள்விப்பட்டோம். நாங்க போறோம் லட்சி வாடி ஓடிடுவோம். அடா ஆமா, இந்த தடவை பொங்க பரிசோட 3000 பணம்ல கொடுக்குறாங்க. கிளவி பணம்னா என்னோட வாய ஆள திறந்துருக்கும். இந்நேரத்துக்கு என் கெஸ்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா யாடிச்சிட்டப்படியே முதல்ல ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்லியிருக்கணுமே. என்ன கிளவி இன்னும் வாயை திறக்க காணும்? அதான பார்த்தேன். எத்தே சொல்லுங்க தே. ஏட்டி வீட்டு வேலையில நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ போய் ரேஷன் கடையில பொங்க பரிசு வாங்கிட்டு வாப்போ. அப்ப இந்த கிளவி இருக்குதே, அது சரி. பணம்னா போனம் கூட வாயை திறக்கணும் சும்மாவா சொல்லியிருப்பாங்க. போனமே வாயை திறக்கும் போது என் மாமியார் கழிவு மட்டும் என்ன சும்மாவா இருக்கும்? எத்தே இல்லத்தே, அது பாவம் உங்களுக்கே இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்க. பின்ன என்னத்தே பரவாயில்லத்தே, ரேஷன் கடையில போற கூட நம்ம பொங்க பரிசு வாங்கிக்கலாம். இப்ப பரவாயில்லத்தே, நாங்க வீட்டு வேலை செய்யறோம். யாட்டி உமா லட்சி வாங்கடி நம்ம வீட்டு வேலை செய்வோம். சேட்டி இந்த சின்ன பொண்ணு நம்ம இடுப்பு நம்ம உடைக்கணுங்கிறதுக்கா வேணும்னு சொல்லிட்டு இருக்கா பாருடி. ஆமா லட்சுமி சரியா சொன்னேன். வெளியில வரட்டும், அவளை நல்லா வகுன்னு வகுந்து போடுவோம். யாட்டி சிறப்படே சொல்ற வேலையை மட்டும் செய்யி. இங்க பாரு வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல ரேஷன் கடைக்கு போ. ஏற்கனவே இவ்வளவு 2 பேரும் ரேஷன் கடையில கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காளோ. சீக்கிரம் போடி சட்டுப்புட்டு. அப்புறம் லாஸ்டா வரவங்களுக்கு பணம் கிடையாது சொல்லிட போறாங்க. பொசுக்குன்னு சீக்கிரம் போ. கிளவி இது இருக்குதே. இல்லத்தே அது இவள யாரு சின்ன பொண்ணு? ஆனா உங்க மாமியார் சொல்லுதுலடி வாடி நம்ம கிளம்புவோம். அங்க ஏற்கனவே கூட்டம் ஆயிட்டு இருக்குடி. சட்டப்பட்டு டோக்கன் எடுத்துட்டு வா போவோம். அது சரி, இவளுக்கு வேலை செய்யறதுக்கு பயம். சரிதே, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏடி சின்ன பொண்ணு இங்க பாரு, பணம் கொடுக்கும்போது நல்லா எண்ணி பார்த்து வாங்கிட்டு வா சரியா? சரி எத்த நான் கிளம்புறேன். இந்தாங்க புடிங்க. ஜஸ்ட் மிஸ். கரெக்டா மண்டையில தானே போட்டோம், அது எப்படி கைக்கு போடுச்சு? சரிச்சப்பனே நேராயிட்டு கிடக்குடி. சட்டப்பட்டு வா போவோம். சரி டீச்சத்தை போடுங்க, நான் போய் டோக்கன் எடுத்துட்டு வரேன். அரிச்சப்படி நாங்க வசந்தி ராணி அக்கா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த தெருமுக்குள்ள நிக்கிறோம் டி. சீக்கிரம் வந்து சேரு. சரி டி, நீங்க போயிட்டே இருங்க, இதை பின்னாடியே வரேன். யாட்டி மன்னிச்சுக்கடி, சத்த நேரம் ஆயிட்டாக்கும். யாட்டி போலாமா? அக்கா ராணி அக்கா வந்துட்டியா? போலாம் அக்கா. ஆனது சின்ன பொண்ணு எனக்கு காணும் பாத்துக்க. அது வந்ததுக்கு அப்புறம் போலாம் சரியா? ஏட்டி என்னடி சொல்றாவோ? சின்ன பொண்ணு வரலையா? ஏட்டி ஏற்கனவே ரேஷன் கடையில ரொம்ப கூட்டமா இருக்காண்டி. பக்கத்து வீட்டக்கா இப்பதான் சொல்லிச்சாக்கும். ஆமாக்கா நானும் கேள்விப்பட்டேன். எங்க சீக்கிரமா போலான்னு பார்த்தா இந்த சின்ன பொண்ணு இன்னும் காணும். ஏட்டி போது என்ன புறணி பேசுறது? வாங்க கிளம்புவோம், நேரம் ஆயிட்டு கிடக்கு பாருங்க. அத்தி இவ எப்ப வந்தா? அடிச்சிட்ட பொண்ணு உன்னை பத்தி நாங்க பேசலடி. பேசுனீங்களா இல்லையா? உங்க மூஞ்சில எழுதி ஒட்டி கிடக்குது. சரி வாங்க சட்டுப்பட்டு போவோம். ஏட்டி ரேஷன் கடையில ரொம்ப கூட்டமா இருக்குதாக்கும். அங்க உள்ளவங்க எனக்கு இப்பதான் கால் பண்ணாங்க. சட்டுப்பட்டு வாங்க போவோம். ஆத்தடியாத்தா ஏடி என்னடி இது இம்புட்டு கூட்டமா இருக்குது? சரி நாங்க அப்பவே சொன்னோம் சீக்கிரம் வாடி போலான்னு. நீ தாண்டி அம்புட்டு லேட் ஆகிட்ட. உன்னாலதான் அம்புட்டு லேட் ஆயிட்டாக்கும். ஐயோ கடவுளே, இந்த கூட்டத்துக்குள்ளார பூந்து அந்த பொங்க பரிசை வாங்கிட்டு வர காட்டி போதும் ஆயிடும் போல இருக்கே. ஆடிய முட்டமொழி இருடி. ஒரு நாள் உன் முட்டமொழி எடுத்து நோண்டி உன் கையில குடுக்கல. என் பேர் சின்ன பொண்ணு இல்லையாக்கும். ஏடி சரி இப்படி பேசிட்டே கிடந்தோம்னு வச்சுக்கேன் அம்புடுதேன். அப்புறம் சாயந்தரம் ஆயிடும். நம்ம பொங்க பரிசு வாங்குறதுக்கு சட்டுப்பட்டு வாங்க போய் லைன்ல நிப்போம். ஆமாங்கடி சின்ன பொண்ணு சொல்றது சரிதான். இப்படி நின்று பேசிட்டே இருந்தோம்னா அம்பிடுதான். அங்க பாருங்க கூட்டம் சேர்ந்துட்டே கிடக்குது. சட்டுப்பட்டு வாங்க போய் கூட்டத்துல நின்று பொங்க பரிசு வாங்கிட்டு வருவோம்.
அதே இப்பதானே புரியுது நம்ம மாமியார் கிழவிங்க எல்லாம் நல்லா பிளான் பண்ணி தான் நம்மள ரேஷன் கடைக்கு அனுப்பி வச்சிருக்குங்கன்னு. ஆத்திரியாத்தா கூட்டமாவா இது? எம்மடி அம்மா எம்புட்டு கூட்டமா இருக்குது. இது உள்ள போயிட்டு வர காட்டியும் எப்பான்னு வந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம்டா சாமி. சரியா சொல்லடி. அப்பா எம்மா கூட்டமா இருக்குது, எம்மா கூட்டமா இருக்குது. என்ன சத்தை இருந்திருந்தோம் அம்புட்டு தாண்டி எல்லாரும் நசுக்கி நம்மள ஜூஸ் போட்டிருப்பாங்கடி, ஜூஸ். ஐயோ யாட்டி என்னால முடியலடி, கண்ணெல்லாம் கிறுகிறுன்னு வருதுடி. சட்டுப்பட்டு வாங்கடி, இடத்த காலி பண்ணுவோம். அத்தே முடியலையே. ஐயோ ஏட்டி எதுக்குடி இப்படி பட்டி மன்ற மாதிரி இங்க நின்று பேசிட்டு இருக்காவோ? மனசோட நிலைமை புரியாம. ஐயோ ஏட்டி இப்ப வரீங்களா இல்லையா? அப்ப நடைய கட்டட்டுமா? ஐயோ ஆமாண்டி, முதல்ல வீட்டுக்கு போவாண்டி. வாங்கடி, நின்று காலெல்லாம் அம்புட்டு வலிக்குதாக்கும். ஐயோ யாட்டி எச்சத்தை போருங்கடி. போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு போயிருவோம். சரி மக்களே, எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களை நாங்க அடுத்த அலப்பறையில வந்து சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.